ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற படம் என்னென்னா ஹே ஜவானி தோகிஷ் ஹோனா ஹே. இப்போ இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்துருவோம். படத்தோட ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர் இருப்பார். படத்தோட ஆரம்பத்திலே மிருனால் தாக்கூருக்கும் ஹீரோக்கும் டிவோர்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் ஹீரோ பூஜா கிட்ட லவ் பண்ண ஆரம்பிச்சிடுவார். கொஞ்ச நாள் கழித்து மிருனால் தாக்கூர் திரும்ப வருவாங்க. இப்போ மிருனால் தாக்கூரும் கன்சீவாக இருப்பாங்க, பூஜா கிட்டவும் கன்சீவாக இருப்பாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆச்சு, இதுதான் இந்த படத்தோட ஸ்டோரி. எனக்கு இந்த படம் சுத்தமாக பிடிக்கலன்னு தான் நான் சொல்லுவேன். படத்தோட ஃபஸ்ட் ஹாஃப் லுக் இப்படி தான் இப்போ படம் ஃபுல்லாக போயிட்டுருக்கோம். இந்த மாதிரி இல்லீகல் அஃபேர்ஸை சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஆதரிக்கிற மாதிரி படத்தில் பேசியிருப்பாங்க. அது சுத்தமாக எனக்கு செட்டே ஆகலன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த மாதிரி சம்பவம் சுற்றி நடந்தாலுமே நம்ம அதை ஆதரிச்சோம்னா அது ஒரு பேட் எக்ஸாம்பிளாக போகும். அது என்னோட தனிப்பட்ட கருத்து. இந்த படத்தில் செகண்ட் ஹாஃப் முழுக்க காமெடி பண்ணி எடுத்து வச்சுருப்பாங்க. எப்படா இந்த படம் முடியும்னு நினச்சிட்டு இருந்தேன். நான் இந்த படத்தை ஹிந்தி வெர்ஷன் தான் பார்த்தேன். சப்டைட்டிலோட பார்த்தனா தான் இந்த படம் எனக்கு கொஞ்சம் புரிஞ்சிச்சு. இந்த படத்தை நீங்கள் ஃபேமிலியோட கண்டிப்பாக ட்ரை பண்ணாதீங்க. இந்த படத்தில் நிறைய கிஸ்ஸிங் சீன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி படங்களில் கிளைமாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஹீரோ செஞ்ச தப்பை நினச்சி கொஞ்சமாச்சு மாறணும் அப்படின்னு தான் படத்தை எடுத்துருக்கணும். ஆனால் கடைசி வரைக்கும் ஹீரோ திருந்தவே மாட்டாருன்னு அப்படி தான் படத்தை முடிக்கிறாங்க. ஓவராலாக ஒரு பிலோ ஆவரேஜான மூவி இது. டைம் இருந்தால் ஒன்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள்.